ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குட்டி எலி வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த எலி ரொம்பவே செல்ஃபிஷான எலியா. தான் கைப்பட்டதெல்லாம் தனக்கு தான் சொந்தம்னு நினைக்குமா. தனக்கு சொந்தமானதை யாரு கூடவும் ஷேரே பண்ணாது. அந்த எலி தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோயில் இருந்துச்சான். அந்த கோயிலுக்கு தினமும் வாடிக்கையா ஒரு ஞானி வருவாராம். உயிரினங்கள் மேல ரொம்பவே அன்பு கொண்ட அந்த ஞானி தினமும் இந்த எலிக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுப்பாராம். ஒரு நாள் அந்த ஞானி கிட்ட எலி கேட்டுச்சான், இந்த பசியால ரொம்பவே தொல்லையா இருக்கு, எனக்கு இனிமே பசியே வராத மாதிரி ஏதாச்சும் வரம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுச்சான். சாமியாரும் கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூண்டை உருவாக்கி எலி அந்த கூண்டுக்குள்ள போட்டுட்டு சொன்னாரா, நீ இந்த கூண்டுக்குள்ள இருக்க வரைக்கும் உனக்கு கண்டிப்பா பசியே எடுக்காது, ஆனா கூண்டை விட்டு வெளியில வந்தீனா கண்டிப்பா பசிக்கும் அப்படின்னு சொன்னாராம். எலியும் அந்த கூண்டுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலங்க. அந்த பக்கமா ஒரு பூனை வந்துச்சான். தன்னோட உணவை தேடி வந்த பூனைக்கு எலியோட கூண்டு பக்கத்துல எரிஞ்சு கிடந்த சாப்பாடு ஒரு வேட்டையா இருந்துச்சான். உடனே ஏறி குதிச்சு அதை சாப்பிட ஆரம்பிச்சுதான். தனக்கு சுத்தமா பசியே இல்லைனாலும் தன்னோட உணவு பொருட்களை இன்னொரு பூனை சாப்பிடுறத அந்த எலியால ஏத்துக்கவே முடியல. தாங்க முடியாத எலி கூண்டை விட்டு வெளியில வந்துருச்சு. கூண்டை விட்டு வெளியில வந்த எலி பூனைக்கு இன்னொரு பெரிய வேட்டையா போச்சு. தனக்கு தேவைப்படலனாலும் அது மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்ற எலியோட எண்ணம் எலியையே அழிச்சிருச்சு. ஆமாங்க, உலகத்துல இருக்க எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற எண்ணம் இல்லாம நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மற்றதை அடுத்தவங்களுக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி வாழ்ந்தா எல்லாருமே நல்லா இருக்கலாம்.